செல்லத்தாய்க்கா, விநாயகர் சதுர்த்தி வந்தாலே உங்க ஞாபகம் தாக்க வரும். உங்களால மட்டும்தாக்கா இவ்வளோ டேஸ்டா கொழுக்கட்டை செய்ய முடியும். நான் சின்ன வயசுல இருந்தே கொழுக்கட்டை செய்ய பழகிட்டேன் பார்த்துக்க. எங்க அம்மாலாம் அடிக்கடி வீட்டுல செஞ்சு செஞ்சு சாமிக்கு படைப்பாவளா, அவிட்ட இருந்து அப்படியே நானும் பழகிட்டேன் பார்த்துக்க. இப்ப எல்லா கொழுக்கட்டையும் செய்ய தெரியும் பார்த்துக்க. எக்கோ, இந்த பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டைன்னு சொல்றாவளே, அதுதான் உங்களுக்கு செய்ய தெரியுமாக்கா? ஆமாடி, எல்லாமே செய்ய தெரியும்டி. எக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சுதாக்கோ. சரிடி, கண்டிப்பா செஞ்சிருவோம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தில, அதனால இன்னைக்கு அச்சு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு இட்லி சட்டில வச்சு அவிச்சு சாமிக்கு படைச்சிருவோம். சரியா? சரிக்கோ. எக்கோ, நம்ம தெரு முக்குல நல்ல பெரிய பிள்ளையார் சிலை வச்சிருக்காவக்கோ, அங்க கொண்டு போய் படைச்சிருவோம். சரியாக்கோ? சரிடி, சீக்கிரம் செய்யணும். காலையிலே ஒரு 10 மணிக்கெல்லாம் போய் சாமிக்கு படைச்சாதான் நல்லா இருக்கும் பார்த்துக்க. ஆமாக்கோ, எப்பவுமே கதை பேச காலங்காத்தாலே வந்துருவாளுவே. இன்னைக்கு பாருங்க விநாயகர் சதுர்த்தி, அதுவுமா அவ்வளவு வீட்டுல படுத்து உறங்குது போல. ஒருத்தையும் ஆளை காணும். எவ்வளவு வந்து அந்த மாவு பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா உத்தரசா, ஒருத்தையும் காணும். சரிடி, நீ கொஞ்சம் அப்போ ஹெல்ப் பண்ணு. வேற நம்ம 2 பேருமே மாத்தி மாத்தி செய்வோம். சரிக்கோ. மாவு எந்த பதத்துலக்கா பிசையணும்? தண்ணி வேற நிறைய ஊத்துனா தண்ணி ஆயிரம்னாக்கோ. ஆமாடி, நான் வந்து மாவுலாம் பிசைகிறேன். நீ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி அச்சில வச்சு எடுத்துரு. அப்படியாக்கோ? சரிக்கோ. இவ்வளவு என்ன மாவும் கையுமா உட்காந்துருக்காளுவே? ஏதாச்சும் பண்டங்கிட்டும் செய்ய போறாளுவா என்னன்னு தெரியலையே. செல்லத்தாய்க்கா, என்னக்கா மாவும் கையுமா உட்காந்துருக்கியே? இந்த ஒத்தரசோ வேற கூட்டு வச்சிருக்கியே. ஏ பைத்தியம், இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு சனிக்கிழமை தானே, வேற என்ன? அட பைத்தியம், அது கூட இன்னைக்கு தெரியாதா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. என்னது, இன்னைக்குதான் விநாயகர் சதுர்த்தியா? எக்கோ, அப்ப கரெக்டான நேரத்துக்கு தாங்க வந்திருக்கேன். எக்கோ, கொழுக்கட்டை செஞ்சுட்டீங்களாக்கோ? விநாயகர் சதுர்த்தினாலே உங்க ஞாபகம் தானே வரும். கொழுக்கட்டை நல்ல டேஸ்டாலாம் செஞ்சு தருவியே. எக்கா, செஞ்சுட்டீங்களாக்கோ? அட எருமாட்டு பைய, எப்படி கொழுக்கட்டைக்கு எப்படி அலையுது பாரு. ஏ சின்ன பொண்ணு, அதுக்கு தானங்க மாவு பிசைஞ்சிட்டு இருக்கோம். வா, வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு. ஐய, மாவு இப்பதான் பேசுறீங்களோ? இது தெரிஞ்ச ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருப்பேனே. கரெக்டா கொழுக்கட்டை இதுங்க வந்திருக்கலாம். இப்ப வேலை எல்லாம் என்ன செய்ய விடுறியே? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? சாமிக்கு செய்யறதுக்கு ஏன் இப்படி இது பண்றா? வா, எல்லாரும் கூட மாட சேர்ந்து கொழுக்கட்டை செய்வோம். செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தானே சாப்பிட போறோம். சரி, ஏதோ ஒண்ணு வந்தது வந்தாச்சு. சரிக்கா, என்னக்கா பண்ணணும்? எக்கோ, இவளை நம்பி மாவு கீவ கொடுத்து விடாதியே. அவளத்தையும் தண்ணியை ஊத்தி அந்த ஆளை கரைச்சி அந்த ஓட விட்டுருவா. பேசாம தீ பத்திக்க சொல்லுங்க. அதுவும் கரெக்டு தாண்டி. இவளை நம்பி கொடுத்தனா கொழுக்கட்டை வீணா பேரம் பார்த்துக்க. என்னங்கடி அங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு அடக்கியே? ஏ சின்ன பொண்ணு, மாவுல முக்காவாசி பிசைஞ்சாச்சு பார்த்துக்க. என்னமா அதை அச்சில வச்சு அப்படியே கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு இட்லி சட்டில வச்சு அவிச்சிட வேண்டியதுதான். நீ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் தீயை போடு. தீயை போட்டு இட்லி சட்டியை அடுப்புல வை. தண்ணியை ஊத்தி அடுப்புல வச்சிரியா? என்னது, தண்ணி ஊத்தி அடுப்புல வைக்கணுமா? என்னக்கா சொல்றியே? தண்ணி ஊத்துனாதான் தீ அணைஞ்சு போயிருமே. அட லூசு லூசு, இட்லி சட்டிக்குள்ள தண்ணியை ஊத்தி இட்லி சட்டியை தூக்கி அடுப்புல வைன்னு சொன்னாவடி. ஓ அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா, இந்த பண்றேன். நான் சீக்கிரம் செய்யுங்கக்கோ. வயிறு வேற கபக கபகன்னு பசிக்குது. நான் எதுவுமே சாப்பிடல. ஆமா, நீ என்னைக்குதான் தின்னுட்டு வந்து அப்போ வர வர இடத்துலலாம் இப்படி தின்னுக்கிடலாம் நினைச்சு நினைச்சு வருவா. வாங்கக்கோ. விநாயகர் சதுர்த்தி வந்தாலே விநாயகருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ, நம்மளுக்கு சரியான கொண்டாட்டம் தான். எக்கோ, கொழுக்கட்டை கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. பத்துமாக்கோ? ஏ ஒத்தரசா, அதெல்லாம் பத்தோண்டி. இது இனிப்பு பத்தியா? கொஞ்சம் தின்னாலே தகட்டிக்கிற பத்துக்கு. அதனால எல்லாரும் கம்மியா தான் சாப்பிடுவாவே. அப்படியாக்கோ? நான்லாம் நிறைய திம்பேங்கோ, அதாங்க கேட்டேன். பரவாயில்லடி, முடிஞ்சுட்டா திரும்ப உனக்கு செஞ்சு தரேன். சரியா? சரிக்கோ. செல்லத்தாய்க்கா, தீயெல்லாம் போட்டுட்டேன். கொழுக்கட்டை ரெடினா கொண்டு வாங்க. அடுப்புல வச்சிருவோம். இந்தா ரெடி ஆயிட்டேடி, இந்தா எடுத்துட்டு வரேன். சரிக்கோ, சீக்கிரம் கொண்டு வாங்க. எப்படி இது வேக ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். ஏமா 20 நிமிஷம் பொறுக்க முடியாதா? ஏ ஒத்துரோசா, இப்பவே கொழுக்கட்டை வாசனை ஆள தூக்குது பத்துக்க. ஏ இழுவே, நான் அப்பவே சொன்னேன்ல, விநாயகர் சதுர்த்தி வந்தாலே செல்லத்தாய் நல்ல கொழுக்கட்டை செய்வான்ட்டு. அங்க பாத்தியா, கொழுக்கட்டை செஞ்சு இட்லி சட்டில அடுப்புல வச்சிருக்காவே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும். இவ்வளவு கூட இருந்தா நல்லா தின்னுட்டு போயிடலாம். ஆமா முடியுமா? சரி வா, இவ்வளவு கூடவே உட்காந்துக்கிடுவோம். சரி வா வா. செல்லத்தாய்க்கா வந்துட்டாளுவே, திங்குறதுக்குன்னு கரெக்டா வந்துருவாளுவே. ஒரு வேலை கூட செய்ய மாட்டாளுவே. நான் கூட பரவாயில்ல, வந்து அடுப்பையாச்சும் பத்தச்சேன். இவ்வளவு பேரு கரெக்டா அடுப்புல வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சோன்னு வந்திருக்காளுவே. எடி வாங்கடி, எல்லாரும் சீக்கிரம் வருவேன்னு பார்த்தேன். அவ்வளோ லேட்டா வந்திருக்கேன் இன்னைக்கு. எக்கோ, வீட்டுல கொஞ்சம் வேலைக்கோ, அதான்க்கோ லேட் ஆயிட்டு. நான் கொஞ்சம் சீக்கிரமா தான் வந்தேன். நம்ம தெரு முக்குல சேலை வச்சிருக்கோம் பத்தியில, பிள்ளையர் சேலை என்ன ஒரு அழகா இருக்குக்கோ. அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே பார்த்துருங்க. அங்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஆமாக்கோ, அப்படி ஒரு அழகா இருக்கு சேலை. என்னது, தெருமுக்குள்ள பிள்ளையார் சிலை வச்சிருக்காவளா? இது எப்போ? நான் பாக்கே இல்லையே. எனக்கு தெரியாம நம்ம ஊர்ல என்னெல்லாமோ நடக்குது போல. ஆமா, வீட்டுக்குள்ளே இருந்து 10 மணி 11 மணி வரை உறங்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஊர்ல என்ன நடக்குன்னு ஒன்றும் தெரியலன்னு புலம்ப வேண்டியது. மூடிட்டு இரேன். அதான் வருஷம் வருஷம் நம்ம ஊருக்குள்ள தான் பிள்ளையாருக்கு செலவு வைப்பாவளா. இது கூட தெரியாதாக்கும். உனக்கு எங்க தெரிய போகுது? உனக்கு விநாயகர் சதுர்த்தினே இன்னைக்கு தெரியல. என்ன ஒத்தரசா, வாய் ஓவர கிழியுது. ஏ முடியுமா? நான் இன்னும் பார்க்கவே இல்லை பத்துக்க. என்னமோ கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு பிள்ளையாருக்கு படைக்கும் போதாட்டி செலை பார்க்கணும். நல்லா அழகா இருக்கோ? ஆமாக்கோ, போன வருஷத்தோட இந்த வருஷம் அழகா இருக்குக்கோ. சரிடி, ரொம்ப சந்தோஷம். ஏ ஒத்தரசா, பிள்ளையாருக்கு ஆப்பிள் மாலை எல்லாம் போட்டிருக்காவளா? ஆமாடி, வருஷம் வருஷம் ஆப்பிளால மாலை செஞ்சு போடுவாள்ல, எல்லாம் போட்டிருக்காவே. அப்படியா? அப்போ ஜாலி தான். பூஜை முடிச்சுட்டு ஆப்பிள் எல்லாம் பொறுக்கி தின்னுடலாம்.
ஒரே திங்கிறதுலயே இரு. செல்லத்தாய்க்கா, கொழுக்கட்டை மட்டும்தான் செஞ்சீங்களா இல்லைன்னா பொங்கல் சுண்டல் எல்லாம் செஞ்சுட்டீங்களாக்கோ? ஏடி பொங்கல் சுண்டல் எல்லாம் அப்பவே செஞ்சுட்டேன்டி, கொழுக்கட்டை மட்டும் தாண்டி கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. மாவு பசி லேட் ஆயிட்டு, சரி அதான் எவ்வளாச்சும் வருவாளுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க ஒருத்தையும் வர்ற மாதிரி இல்லை, அதனால அப்படியே நானும் உத்தரசவும் செஞ்சுட்டோண்டி. எப்பா நல்ல போடு, நம்ம வர்றதுக்குள்ள எல்லாம் செஞ்சுட்டாளுவே. ஏனுமே சாமியை கும்பிட்டுட்டு தின்னா மட்டும் போதும். சரிக்கோ சரிக்கோ. ஏ செல்லத்தாய்க்கா, அடுப்புல வச்சு 20 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இப்படியே வச்சுட்டே இருந்தாலும் கொழுக்கட்டை தீஞ்சிரும் பார்த்துக்கிடுங்க. சீக்கிரம் பாருங்க, வாசனை வேற அப்படியே மூக்க தொலைக்குது. இந்தா வரேன் இவ்வளோட்டு பேசிட்டு இருந்ததுல அப்படியே அதை மறந்துட்டேன் பார்த்துக்க. இந்த வெந்துட்டா என்ன ஏதுன்னு பார்க்கேன். கொழுக்கட்டை வாசனை நல்லா வருது, வெந்துட்டுன்னு தான் நினைக்கேன். அப்படியா? சரிக்கோ, நல்லதுக்கோ, சீக்கிரம் எடுக்கோ. நான் எடுக்கிறேன் சின்ன பொண்ணு, சுட சுட இருக்கலாம், ஏன் அவசரப்படுறா? ஏ செல்லத்தாய்க்கா, இன்னும் 2 நிமிஷம் லேட் ஆயிட்டுனா கூட அவ இட்லி சட்டியோட முழுங்கிருவாக்கோ. இருடி. ஏக்கோ எடுக்கோ எடுக்கோ, ஆர்வமா இருக்கு. ஏடி கொழுக்கட்டை நல்லா வந்திருக்குன்னு நினைக்கேன். ஏக்கோ நீங்க செஞ்சா நல்லாதாக்கா வந்திருக்கும். ஆஹா, என்ன ஒரு வாசனை. சரி, ஒன்னு எடுத்து சாப்பிடுவோம். ஏ சின்ன பொண்ணு, எதுக்கு 2 வரை இப்படி காட்டு கட்டு கத்துறிய? ஏமா ஒரு கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடலான்னு எடுக்க வந்தேன், அதுக்குள்ள ஏன் இப்படி கத்துறிய? ஏடி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடி? கொழுக்கட்டை செஞ்சிருக்கு, என்ன சாமிக்கு படைக்கவே இல்லை, அதுக்குள்ள எடுத்து திங்கிறதுக்கு வரா? என்னக்கா இப்படி சொல்றிய? சாமிக்கு படைக்கணுமா? ஆமா சின்ன பொண்ணு, முதல்ல சாமிக்கு படைச்சு நல்லா பூஜைலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாண்டி நம்ம சாப்பிடணும். ஐயோ, எனக்கு வயிறு வேற பசிக்குது. இந்த கொழுக்கட்டை பார்த்தோன்னு திங்கணும் போல எல்லாம் இருக்கு. ஏடி இருடி, இன்னொரு 10 நிமிஷத்துல பூஜை வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிடுவோம். என்னக்கா என் கையை இப்படி கட்டி போட்டுட்டியே? சரி வாங்க சீக்கிரம் போவோம். வா வா போவோம், அவசரப்படாத. ஏ செல்லத்தாய்க்கா, சீக்கிரமா தீபாவளியே காட்டுங்க. சரிடி இருடி, அவசரப்படாத. வீர விநாயகா, வெற்றி விநாயகா, சக்தி விநாயகா, பேரழகா, தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணுமையா. ஈசன் பெற்ற ஆசை மகனே, ஈடு இணையே இல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் உன்னை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். ஹே நீ புந்து வெளாசு, வா புந்து வெளாசு, கொண்டாடு இது உற்சாக நேரம். ஹே நீ விட்டு வெளாசு, வா விட்டு வெளாசு, கொண்டாடு இனி கூத்தாடும் காலம். வீர விநாயகா, வெற்றி விநாயகா, சக்தி விநாயகா, பேரழகா. செல்லத்தாய்க்கா, என்ன அழகா பாட்டு படிக்காவே. ஏ உத்தரவசா, என்னடி பாட்டு படிச்சுட்டு கிடக்காவே? நேரம் ஆயிட்டு கிடக்கு, கொழுக்கட்டை வேற திங்கணும் போல நமனு கிடக்கு. ஏடி அவசரப்படாதடி, இப்பதானே விநாயகருக்கு படைச்சிருக்கு, இன்னும் விநாயகர் சாப்பிடணும், விநாயகரோட எலி சாப்பிடணும். என்னது விநாயகரோட எலி சாப்பிடணுமா? என்னடி சொல்றா? விநாயகர் எதுவும் எலி கிளி வளர்க்கறாவா என்ன? அட பைத்தியக்காரி, இது கூட உனக்கு தெரியாதா? விநாயகரோட வாகனமே எலி தானடி. இது தெரியாம லூஸ் மாதிரி பண்ணிட்டு கிடக்கா. எலிலாம் கொழுக்கட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அட பாவி மக்கா, எலி சாப்பிட்டோன்னதான் நம்ம சாப்பிடணுமா? இது தெரியாம போச்சே. ஏ விநாயகா, அடுத்த ஜென்மத்திலயாச்சும் உன் கூட இருக்கிற எலியா பிறக்கணும். எதுக்கு எப்ப பார்த்தாலும் தரத தின்னுட்டு கிடக்கிறதுக்கா? ஆமாடி, அதுக்கு தாண்டி, வேற எதுக்கு? அட பைத்தியக்காரி, ஒழுங்கா சாமியை கும்பிட்டு நல்ல புத்தி வரட்டும்னு சாமியை கும்பிட்டுக்க. ஏ கடவுளே, சீக்கிரமா கொழுக்கட்டையை கொண்டு வந்து தா, திங்கணும்ல. வாய் நமங்குது. இந்தாங்கடி தீபாதரனை எடுத்துக்கிடுங்க. எக்கோ அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல கொழுக்கட்டை எடுங்கக்கோ. இவா இப்ப கொழுக்கட்டைன்னு செத்துருவான்னு நினைக்கேன். எடி அவசரப்படாத, தொட்டு கும்பிட்டுக்க, நல்ல புத்தி வரட்டும். சரிக்கோ சரிக்கோ. ஏ கடவுளே விநாயகா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் கடவுளே. சரி சரி, கும்பிட்டது போதும், வாங்க சீக்கிரமா. அங்கேயே நின்றுட்டு கடப்பாளுவே. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்தாங்கடி கொழுக்கட்டை எடுத்துக்கிடுங்க. ஏன் முனி நவுலு. எக்கோ தாக்கோ தாக்கோ, தட்டோட தாக்கோ. ஏ சின்ன பொண்ணு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுடி. வாங்கக்கோ, முதல்ல நான் இதை திங்குறேன். பாத்தியா இழுவே, கொழுக்கட்டைனோட முத ஆளா பின்னுட்டா போல். வா சீக்கிரம் நம்மளும் போய் தும்போம். இந்தாங்கடி நீங்க சாப்பிடுங்க. ஏ முனியம்மா, உத்தரசா அவ்வளோத்தையும் தின்னுபடாதியே, அதுலயும் எனக்கு ஒரு 2 வைங்க. சரி சரி, நாங்க வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ எங்களுக்கு ஆளுக்கு 2 வை. எப்பா நம்ம கேட்டா வேணுனே நம்மகிட்ட கேப்பாளுவப்பா. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் ஸ்னேகா, ஹாய் தனுஷ்யா ஸ்ரீ, ஹாய் அமுதவல்லி, ஹாய் தேன்மொழி, ஹாய் தேவி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் முத்துக்கண்ணு, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் முருகன், ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் அனோஷியா, ஹாய் தனுஷ்கா, ஹாய் ஹரிஹரன், ஹாய் நூர்ஜுகான், ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் நாகராணி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் வினோத், ஹாய் மீனா, ஹாய் கண்ணன், ஹாய் பூர்ணி,
ஹாய் சுபாஷ், ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் சரஸ்வதி, ஹாய் பாரதி, ஹாய் அருள்மொழி, ஹாய் ஷானு, ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் பிரியா அறுமுகம், ஹாய் அருள் ஜோதி, ஹாய் சங்கீதா, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் ஹேமானந்த், ஹாய் பவித்ரா, ஹாய் முத்துராசு, ஹாய் விக்கி, ஹாய் சுஷ்மிதா, ஹாய் சாய் ஸ்ரீ, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் அஞ்சலி நேத்ரா, ஹாய் கார்த்திகா, ஹாய் சசிதரன், ஹாய் ராஜேஷ்மணி, ஹாய் ஸ்ரீ சுபா, ஹாய் ராஜசாந்தி, ஹாய் தர்மராஜ், ஹாய் மணிகண்டன், ஹாய் பூங்கொடி, ஹாய் கணிகருஷ்டினா, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் பிரியா, ஹாய் சோனியா, ஹாய் பாவனாஸ்ரீ, ஹாய் மல்லிகா, ஹாய் விக்னேஷ், ஹாய் சுதா, ஹாய் கவியரசி, ஹாய் காவேரி, ஹாய் ஜமுனா, ஹாய் நந்தினி, ஹாய் சிவரஞ்சனி, ஹாய் சசி, ஹாய் மகா, ஹாய் மாரீசை, ஹாய் இந்து, ஹாய் சேகலா, ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் லட்சுமை, ஹாய் பெர்லின், ஹாய் ஸ்லோமி, ஹாய் கவிதா, ஹாய் கௌசல்யா, ஹாய் கீதா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.